நல்லா கேட்டிங்கம்மா. மகா அவதார் பாபாஜி அருளாசை எல்லாருக்கும் கிடைக்கட்டும். நல்ல விஷயம் கேட்டிருக்கீங்க. மன அழுத்தம் இது உலகத்தில் இந்தியாவில் தான் கிடைக்காது. இந்த உலகத்தில் கடைசி உலகம் எங்கே இருக்கோ எண்டு யாருக்குமே தெரியாது. அது ஒரு சுற்றளவில் இருக்கும். அந்த அளவில் எந்த ஊரில் போனாலும் ஒரு வீட்டில் ஒரு 5 பேர் இருக்காங்கன்னா அதில் ஒரு பர்சனுக்காவது மன அழுத்தன்ற விஷயம் வந்துக்கிட்டே இருக்கும். நான் சொல்கிறது கம்மி. இப்போ எல்லாருக்குமே இருக்கு. பட் என்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அப்போ அந்த மாதிரி ஒரு வீட்டில் ஒருத்தர் மன அழுத்தமாக இருக்காங்கன்னா அப்போ ஒரு உலகத்தை ஃபுல்லாக யோசிச்சு பாருங்க. எத்தனை கோடி பேர் இருப்பாங்க. அத்தனை பேர் கோடி என்ன ஆகுறது? இவங்க எல்லாருக்குமே சொல்யூஷன் கொடுக்க முடியுமானா முடியும். ஏன்னா சுகருக்கு மருந்து இருக்குது, கேன்சருக்கு மருந்து இருக்குது, எய்ட்ஸுக்கு மருந்து இருக்குது, எந்த ஒரு நோயாக இருக்கட்டும், கொரோனா எல்லாத்துக்குமே மருந்து இருக்குது. மன அழுத்தத்துக்கு மருந்து இருக்கா? மன அழுத்தத்துக்கு மருந்து இருக்குன்ற பேர் மாத்திரை தான் கொடுப்பாங்க தவிர தூங்குவீங்களே தவிர மன அழுத்தத்துக்கு என்ன இருக்குது? மன அழுத்தத்துக்கு ஒரே மருந்து தெரியுங்களா? மறக்கிறது. சூப்பர். எப்படி? மறந்துடுறது. அதனாலதான் ஒருவேளை கடவுள் நமக்கு மறதி படைச்சிருக்காரோ? அதுதான் உண்மை. மறப்போம் மன்னிப்போம்னு ஒரு வார்த்தை வந்திருக்கு. எதுக்கு சொல்லுவாங்க முன்னோர்கள்னா, மறந்தாதான் நீ மற்றதை நினச்சி ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ஸோ டிலீட். உங்களோட மெமரி கார்டு டிலீட் ஃபுல்லாக என்ன ஆகும்னா ஃபோன் ஹேங் ஆகுது. நான் நம்ம பசங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன், மக்களுக்கு புரியுற மாதிரி. அப்போ என்ன ஆகும்? தேவையில்லாத டிலீட் பண்ண அரெஸ்ட் பண்ண புதுசாக நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் மறக்க தான் புதுசாக ஞாபகம் வரும். நீங்கள் ஃபஸ்ட்டு நாள் ஸ்கூலுக்கு போகும்போது என்ன சாப்பிட்டோன்னு ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா அப்போ நேற்று என்ன சாப்பிட்டது மறந்துடுவீங்களே. அதுக்காக தான் மறக்கிறது மன்னிக்கிறது. அந்த மாதிரி தான் இதுவும். ஸோ இந்த உலகத்தில் மன அழுத்தம் ஒன்று குறையணும்னா நீங்கள் செய்யக்கூடிய முதல் விஷயம் மறக்கிறது. எந்த விஷயத்தையுமே மறந்துடணும். எதை மறக்கணும்? இன்னைக்கு நடந்த இன்சிடெண்ட், இன்னைக்கு நடந்த அவமானம், இன்னைக்கு நடந்த தப்பு, இன்னைக்கு நடந்த பழி, நம்ம மேலே விழுந்த பழி, எதுவாக இருக்கட்டும் அப்படியே மறந்து